எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம ஒரு ஸ்டாக் ஐட்டம் வச்சிருக்கிறோங்க. நம்ம ஸ்டாக் ஐட்டத்துல என்ன பண்ணுவோம்னா மேஜரா வந்து நம்ம இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு வச்சிருப்போங்க. ஸோ இப்போ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட் வச்சிருக்கோம்னா நம்ம ஒரு ஸ்டாக் ஐட்டத்துக்கு வந்து ஆல்டர்னேட் யூனிட் தேவைப்படுது அப்படின்னா ஸோ ஆல்டர்னேட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ்க்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர்ஸ் ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா ஒரு நம்பர் சேர்ந்தது இத்தனை ஸ்கொயர் ஃபீட். ஸோ இல்லை இத்தனை ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்தது ஒரு இத்தனை நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போங்க. என்ட்ரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை தான் நம்ம ஃபிக்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருப்போங்க. ஸோ அப்படி ஃபிக்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ சில டைம் அது மாற்றணும். இப்போ இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனை நம்பர்ஸ் இல்லை இத்தனை நம்பர் சேர்ந்தது இத்தனை ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டா வச்சிருப்போம். அதை வந்து ஒரு சில கஸ்டமர் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸா கேட்பாங்க. ஆனா ஒரு நம்பர் தான் இருக்குங்க. இல்ல ஒரு நம்பர் இல்ல ரெண்டு நம்பர் சேர்ந்தது உங்களுக்கு அந்த பர்டிகுலரா நம்ம கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு நம்பர்ஸ்க்கு உண்டான ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கும். ஸ்கொயர் ஃபீட் அதிகமா வரும். ஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அதிகமா சேர்ந்து வரும். இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம ஸ்டாண்டர்டா இல்லாம ஒரே ஸ்டாக் ஐட்டம் தான், ஆனா ஸ்டாண்டர்டே இல்லாம ஒரு கஸ்டமருக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு கஸ்டமருக்கு அந்த ஆல்டர்னேட்டிவ் குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மாதிரியும் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்குங்க. ஸோ அப்படி வரும்போது நம்ம எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் பார்க்காத ஒரு கான்செப்ட், புது கான்செப்ட்டுங்க. ஸோ உங்களுக்கு இது எப்படி நம்ம டேலிக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றது, உங்களுக்கு எப்படி வந்து அதை நம்ம என்ட்ரி லெவல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஐட்டம் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதனால ஆல்டருக்குள்ள போய்க்கிறேங்க. ஸோ ஆல்டர். ஸோ உங்களுக்கு இங்க ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிற ஆப்ஷனுங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா விண்டோ அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் ஐட்டத்தை எடுத்துட்டு ஸோ அதில் ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேங்க. என்ன அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ் அப்படிங்கறது கொடுத்து வச்சுக்கிறேன். மேஜரான யூனிட்டுங்க. ஆல்ரெடி யூனிட் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்து ஸ்கொயர் ஃபீட்ல கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்ல பில் பண்றதுக்கு மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேஜரா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இல்ல ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்தது ஒரு நம்பர்ஸ், இல்ல வந்து பாத்தீங்கன்னா 20 ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்தது ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எங்க கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்றேன். இப்போ வவுச்சருக்குள்ள டிரான்சாக்ஷன் வவுச்சருக்குள்ள போய் நான் ஒரு என்ட்ரி வைக்கிறேங்க. ஸோ என்ட்ரி வைக்கும்போது எப்படி வைப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் விண்டோ அப்படிங்கிற இந்த ஐட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற 20 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது வருங்க. அப்போ நான் 2ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் 40 வரும். 3 கொடுத்தா அப்போ அந்த 1 × 20 அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 5 கொடுத்தோன்னா 100 இந்த மாதிரி வரும். நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 100 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்பர்ஸ்க்கு பில் போடுவோம். ஸோ அப்போ 5 நம்பர்ஸ்க்கு 100 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ட்ரி போட்டிருப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல இன்னொரு கஸ்டமர் வந்து கேட்கறாருங்க, எனக்கு வந்து ஒரு நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கேட்கறாரு. அப்போ ஒரு நம்பர் தான் வாங்கிட்டு போறாரு. ஆனா அவர் வாங்கிட்டு போறது ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 25 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஆனா நம்ம இங்க 20ன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னொருத்தர் வந்து வாங்குறாரு. அவரு வந்து வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டோர் தான் வாங்கிட்டு போறாரு, இல்ல விண்டோ தான் வாங்கிட்டு போறாரு. அது வந்து 30 ஸ்கொயர் ஃபீட் 40 ஸ்கொயர் ஃபீட் வருது. அப்படிங்கும் போது அதை எப்படி இங்க மேனேஜ் பண்றது, அதை எப்படி நம்ம டேலிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றது, எப்படி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறது அப்படிங்கறத பத்தி பாக்குறோம் இப்போ. ஸோ இப்போ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளுங்க. நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சேம் கேட்வே ஆஃப் டேலில ஆல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ள வந்துட்டு ஸோ விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டேங்க. ஸோ உங்களுக்கு விண்டோங்கிற ஸ்டாக் ஐட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து நான் என்ன பண்ண போறது இல்லைன்னா இங்க ஃபிக்ஸ் பண்ண போறது கிடையாதுங்க. ஸோ 20 ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்தது ஒரு நம்பர், இல்ல 30 ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்தது ஒரு நம்பர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண போறது கிடையாது. இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒண்ணுனே கொடுத்துக்கிறேன், நம்பர்ஸும் ஒண்ணுனே கொடுத்துட்டேங்க. இப்போ நான் இதை என்ட்ரிக்குள்ள போய் எனக்கு இது எப்போ எந்தெந்த கஸ்டமருக்கு தேவையோ அந்த கஸ்டமருக்கு மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா நான் ஃபிக்ஸ் பண்ண போறேங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை சேவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல டோர்னு இன்னொரு ஐட்டம் வச்சிருக்கிறேன். அதையும் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு நம்பர் அப்படிங்கிறத கான்ஃபிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வவுச்சர் என்ட்ரிக்குள்ள போறேங்க. போயிட்டு என்ட்ரி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் விண்டோங்கிற ஸ்டாக் ஐட்டத்தை செலக்ட் பண்ணிட்டேங்க. இப்போ நார்மலா நான் இப்போ ஒன்றுன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன வருது, ஆல்டர்னேட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு வருதுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு நம்பர் சேர்ந்தது எனக்கு இந்த கஸ்டமர் என்ன கேட்கறாரு அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து 25 ஸ்கொயர் ஃபீட்டா கொடுங்க. 25 ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்து வாங்கிட்டாரு. அதை நான் இப்போ 25 ஸ்கொயர் ஃபீட் நான் பில் போடணும். இப்போ நான் ரேட் கொடுத்தனால அது எப்படி எடுத்துக்கோன்னா ஒரு நம்பர்ஸுக்கு தான் கலெக்ட் ஆகி 20 ரூபான்னு வருதுங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல சின்ன ஒரு விஷயத்த மட்டும் யூஸ் பண்றேன். ஒன்னு NOS நம்பர்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேங்க. ஈக்குவல் டு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்க, இந்த இடத்துல அவர் 30 ஸ்கொயர் ஃபீட் கேட்கறாரு. ஒரு நம்பர் அப்படிங்கிறது 30 ஸ்கொயர் ஃபீட் அவர் வாங்கிட்டு போறாரு. அப்போ நான் 30 ஸ்கொயர் ஃபீட்டுங்க SQFT இதற்குண்டான அந்த யூனிட் வச்சிருப்போம் இல்லைங்களா, அதை வந்து நான் இங்க டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்றேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க
ஒரு நம்பர்ஸ் 30 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன், ரெண்டு விஷயம் இந்த இடத்துல பண்ணலாங்க. நான் நம்பர்ஸ்க்கு நான் பில் பண்ணலாம், இல்ல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேணாலும் பில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன வேணா பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு நம்பர்ஸ்க்கு 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருந்தேன். இப்போ நான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த இதை நான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபாயை நான் மாத்தணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு இங்க பெர் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலா SQFT அந்த யூனிட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன்னா உங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க, ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கால்குலேட் ஆயிருச்சுங்க. அப்போ 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 600 ரூபாய் அந்த மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ திருப்பி நான் வந்து இல்ல இதை நம்பர்ஸ்க்கே நான் போட்டுக்கிறேன், நம்பர்ஸ்க்கு அவர் கேட்கறாரு அப்படின்னா இப்போ ஒரு விண்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2500 3 ரூபா வருது அப்படின்னா 3000 ரூபா வருது அப்படின்னா நான் இந்த இடத்துல 3000 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா திருப்பி அது என்ன பண்ணும், உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் தான் கலெக்ட் ஆயிட்டு இருக்கும். நான் நம்பர்ஸ்க்கு மாத்தணும்னா இந்த பேர் அப்படிங்கிற இடத்துல NOS அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இங்க நம்பர்ஸ்க்கு மாறிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல குவான்டிட்டியில நம்பர்ஸ் மட்டும் மாத்துறேன், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நம்பர்ஸ் தகுந்த மாதிரி கலெக்ட் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு அந்த ஃபிக்ஸ்டா பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, நம்ம ஐட்டத்துக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோங்க. ஒரு நம்பர் சேர்ந்தது ஒரு ஸ்கொயர் ஃபீட், இல்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம். அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருங்க. திருப்பி நான் என்ன பண்றேன், என்டர் கொடுத்துட்டு இன்னொரு ஐட்டம் போடுறேன். இப்போ டோர் அப்படிங்கிற ஐட்டம் போடுறேன். ஸோ அந்த ஐட்டத்துக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டோர் வந்து பாத்தீங்கன்னா 50 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா SQFT நான் ஸ்கொயர் ஃபீட்டை டைப் பண்ணிட்டு போட்டேன்னா உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து இங்கே வந்துருங்க. ஸோ அப்போ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா 10,000 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு பில் பண்ணலாம். இல்ல ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 200 கொடுத்துட்டு SQFT அப்படிங்கிற இந்த யூனிட் வந்து நான் டைப் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கால்குலேட் ஆயிரும். சேம் திருப்பி அவர் விண்டோவே வாங்கிட்டு போறாரு, அது வந்து வேற வேற சைஸ்ல இருக்குங்க உங்களுக்கு அப்படின்னா திருப்பி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் ஒரு நம்பர் சேர்ந்ததுங்க ஈக்குவல் டு நான் சேம் ஐட்டம் தான் செலக்ட் பண்ண போறேன். நான் ஐட்டத்துக்குள்ள நான் கான்ஃபிக் பண்ணவே இல்லை, இதுதான் இந்த யூனிட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கறத நான் கான்ஃபிக் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் சேர்ந்தது, இப்போ இவர் வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டா வாங்கிட்டு போறாரு, பெரிய விண்டோவை வாங்கிட்டு போறாரு அப்படின்னா SQFT அவ்வளவுதாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 200 மாறி ஒரே ஸ்டாக் ஐட்டம் தான். இப்போ நான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட் போடலாம். திருப்பி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபா அப்படின்னு போட்டோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் NOS வரும். அப்போ NOS பதிலாக SQFT நான் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறத கான்ஃபிக் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருங்க, உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட்டு கால்குலேட் ஆயிருச்சு. என்டர். இந்த மாதிரி நீங்க ஒரே ஸ்டாக் ஐட்டம் தான், ஆனா மல்டிபிள் அதாவது ஆல்டர்னேட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கும் சேர்த்து நீங்க ஈஸியா பில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ள நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்லை, இந்த யூனிட்டுக்கு வந்து இவ்வளவுதான் யூனிட் ஆல்டர்னேட் யூனிட் அப்படிங்கறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, என்ட்ரியில போயிட்டு நீங்க இது பண்ண வேண்டியதில்லை. ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ள நீங்க சிரமப்பட வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி நீங்க வவுச்சருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா குவான்டிட்டியும் ஆல்டர்னேட் குவான்டிட்டியும் மாத்தி நீங்க ரேட்டையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி என்ட்ரி பண்ணிக்கலாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. விவி இன்ஃபோடெக் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் மூலமா நீங்க இன்னும் ஆழமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னும் கத்துக்கலாம் நீங்க. அதனால மறக்காம நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெறுமனே 99 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேலியோட பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம், ஆன்லைன் கிளாஸஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். மறக்காம வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் லாகின் பண்ணுங்க. அதோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். லாகின் பண்ணி இன்னும் டேலியை ஆழமா கத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.